ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ நல்லா இருக்கணும்னா உனக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சதாலதான் உனக்கான நல்லதை நடத்துவதற்காக இந்த தேதியை நான் குறிப்பிட்டு வச்சிருக்கேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி, உனக்கான வெற்றி செய்தி இந்த தேதிக்குள்ளாகவே வந்து சேர்ந்து உன் வாழ்க்கையும் அற்புதமானதாகவும் பொக்கிஷமானதாகவும் மாற்றப்போகுது என் செல்லமே. நீ நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த உலகம் உன்னை நேசிக்கும். நீ கொஞ்சம் தளர்ந்து போனாலும் இந்த உலகம் உன்னை ஏச ஆரம்பிச்சிடும். அதுதானே வாழ்க்கை. இனி உன் வாழ்க்கை பயணம் சிறப்பானதாக மாறுவதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாக இருப்பேன். மனம் தளராமல் உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. எதுவாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்வில் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டினா எதுவுமே உனக்கு பெரிதாக தெரியாது. உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செஞ்சு உன் கஷ்டங்களை போக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? அப்படி உனக்கான விஷயங்களை சரி செய்ய வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறதல்லவா? இந்த மாயையான உலகத்துல நீ பார்ப்பதும் கேட்பதும் பழகுவதும் எல்லாமே மாயைதான். நேரம் கடந்து போனா எல்லாமே உன்னை விட்டு விலகி போயிடும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உனக்கான நல்லது நடப்பதற்கான நேரத்தை நான் குறித்து வைத்து விட்டேன் அல்லவா? இனி நீ தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வாழ ஆரம்பிக்கலாம். யார பத்தியும் கவலைப்படாம நீ வாழக்கூடிய வாழ்க்கையில உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி உன் செயல்களை வச்சுக்கோ. உன்னை தூற்றுபவர்கள் தூற்றட்டும், பேசுபவர்கள் பேசட்டும். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காதே. உன்னை உயர்த்தி அழகு பார்க்கதானே நான் நினைக்கிறேன். உன்னை பாதுகாக்க வேண்டியதும் இந்த சாயப்பா என்னுடைய கடமைதானே. நான் எதை செய்ய நினைச்சாலும் உன் நன்மைக்காக தான் செய்வேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ உன்னுடைய செயல்களை செய்யும் போதெல்லாம் என்னை மனசுல நினைச்சுக்கோ. உன் வாழ்க்கையில எவ்வளவு கனவுகள் இருக்கு, எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கு, எத்தனை ஆசைகள் இருக்குன்னு அனைத்தையும் அறிந்த நானு தகுந்த நேரத்துல அதை உனக்கு நிஜமாய் நினைவாக்கி கொடுப்பேனேன் செல்லமே. எந்த சூழ்நிலையிலும் உன் சாயப்பா உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன். நீ நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? அப்படி இருக்கும்போது உனக்கும் எனக்கும் இடையில எந்த வித்தியாசமும் இல்லை. உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை நம்பி எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இது மட்டும் சரியா இருந்தா நிச்சயமா நீ வாழ்க்கையில வெற்றி அடைந்து விடலாம். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா 2 முக்கியமான ஆயுதங்கள் உன் கூடவே இருக்கணும். என்ன தெரியுமா? ஒன்னு நம்பிக்கை, இன்னொன்னு பொறுமை. இந்த 2 ஆயுதங்களும் எப்போதும் உன்னுடன் இருந்தால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது என் செல்லமே. நீ எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ. இப்போது நீ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலையும் நிரந்தரமானது. இதுதான் உனக்கு முடிவு நினைச்சுக்காத. இதைவிட மிகச் சிறப்பான சந்தோஷம் நிறைந்த நல்வாழ்க்கை உன்னை நோக்கி வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே உனக்கான விலை மதிப்பில்லாத பரிசையும் அற்புதமான பொக்கிஷம் போன்ற வாழ்க்கையை நீ பெறுவாய். தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காத. நீ எதிர்பார்த்த அளவிற்கும் மேலாகவே உன் விருப்பங்கள் நிறைவேறும். நீ நினைச்சதெல்லாம் நிச்சயம் நடக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும். ஏன்னா உன்னை கைப்பிடித்து வழிநடத்தி கொண்டு போவது உன் சாயப்பா நான் அல்லவா? நீ ஒருபோதும் மனதைரியத்தை இழக்காதே என் செல்லமே. என்னுடைய கதைகளையும் உபதேசங்களையும் நீ இதுக்கு முன்னால நிறைய தடவை கேட்டிருக்கிறாய் தானே. அதை கேட்கும் எல்லாருக்கும் பணிவிடை செய்ய கடமைப்பட்டவராக தான் இந்த சாயப்பா நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னை நம்பி வணங்கி கொண்டிருக்கும் எல்லாருடைய ஆசைகளையும் நிச்சயமாக நான் பூர்த்தி செய்வேன். என்னுடைய கதைகளை வெறுமனே கேட்காமல் அவர்களுடைய முழு நம்பிக்கையோட கேட்டால் அவர்களது அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து அனைத்து வியாதிகளும் என்னால் குணப்படுத்தப்படும். என்னுடைய பிள்ளைகளை எக்கணமும் அச்சுறுத்துகிற ஆபத்துகளின் கோர பற்களில் இருந்தும் நான் வெளியே இழுத்து காப்பாற்றுவேன் என் செல்லமே. அப்படிதான் உன்னுடைய துன்ப துயர பசி கொடி வறுமை பிணி எல்லாத்துலேருந்து உன்னை காப்பாத்தி நான் உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்துறதுக்காக வந்திருக்கேன். நீ சேர்த்து வைத்திருக்கிற நல்ல குணங்கள் மூலமாகவே உன் வாழ்க்கை நிலை அருமையாக உயரப்போகுது. இனி எல்லாமே நீ நினைச்சதற்கும் அதிகமாகவே நல்லபடியாக நடந்து முடியும்.